இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குவது, குழந்தைகள் தின விழா, சிறந்த அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்கு விருது வழங்குகின்ற, சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி, 3 நிகழ்ச்சிகளில் ஒரே இடத்துல நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12,500 மாணவ செல்வங்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்க இருக்கின்றோம். அதேபோல் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 5,35,000 மாணவர்களுக்கு சைக்கிள்களை நாம் வழங்க இருக்கின்றோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார். கொடுப்பது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர், அந்த துறை கொடுப்பதாகவும், வாங்குவது அவருடைய பள்ளி கல்வித்துறை என்றும் அவர் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து பேசினார். அதில் ஒரு சின்ன திருத்தம், கொடுப்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், வாங்குவது இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள். இதில் இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த சைக்கிள்களில் அதை பெறுவதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அதிகம்னா வெறும் ஏதோ 1000, 2000, 5000 அப்படின்ற எண்ணிக்கை இல்லை. பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு 57,000 மாணவிகள், அதிகமான பேர் இன்னைக்கு சைக்கிள்ஸை பெற இருக்கின்றீங்க. ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வர்றதுக்கான அடையாளம் தான் இந்த எண்ணிக்கை. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சருடைய வெற்றி. இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கிறோம். எத்தனை பேர் படிக்க வர்றீங்க? ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, படிக்க விட மாட்டாங்க. அதையெல்லாம் தலைகீழ மாற்றி பெண்கள்லாம் படிக்கணும், அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசில் வச்சுக்கணும். இந்த நிலைமை சாதாரணமாக வரல. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிருக்கோம். பல போராட்டங்கள், தியாகங்களுடைய பலனாகத்தான் இங்க நீங்க இத்தனை ஆயிரம் பேர் படிக்க வந்திருக்கிறீங்க. இதையெல்லாம், இந்த வரலாற்றை எல்லாம் மாணவர்கள் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், மாணவ செல்வங்கள் நீங்க அத்தனை பேரும் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நீங்க அத்தனை பேரும் படிச்சு நல்ல நிலைமைக்கு முன்னேறி வரணும். அதுக்காக தான் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வர்றாரு. சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அரசு நடத்தினது, பள்ளிக்கல்வித்துறை நடந்துச்சு. உங்கள பல பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூபில் பார்த்துருப்பீங்க. கல்வி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்த்திடும் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியை பார்த்து அத்தனை பேரும் புரிஞ்சிருப்போம். கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கறது இல்லை கல்வி, உங்களுக்கு அதோட சேர்த்து கான்ஃபிடன்ஸையும் பவரையும் கொடுப்பதுதான் கல்வி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.